அந்த இளம் வயதில் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு முட்டியளவு தண்ணியில் கலைஞர் போகிறாரு. இப்போ ஸ்டாலின் போகிறாரு. இப்போ உதயநிதி போகிறாரு. அடுத்து இன்பநிதி போவாரா? ஏன் போக மாட்டார்? தண்ணியில் போவார். ஆனால் நீ சிஎம் எல்லாம் போக மாட்டீங்க. நம்ம சரியாகத்தான் பயணப்படுறோம், அதனால தான் பயப்படுறாங்கன்றது அவருக்கு தெரியும். இல்லாட்டி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அலராத இந்த கூட்டம், கமலஹாசன் வந்தப்போ கூட நீங்கள் பயங்கரமாக அப்படி இப்படின்னு அவர் க்ரௌடு காய்ச்சப்பெல்லாம் நீங்கள் அலராத கூட்டம். விஜய் வந்த பொழுது இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளோ பெரிய தாக்குதல், எல்லா பேரும் ஒன்று சேர்ற, சம்மந்தம் இல்லாமல் பத்திரிகைக்காரெலாம் உள்ளே சேர்த்துக்கிற, இதில் எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் வேறு, அண்டா குண்டா பெரிய மிஷன் பெரிய மிஷன் எல்லாத்தையும் வச்சு மண்ணவெல்ல பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கலாம். அந்த குரூப்பு பாட்டிலை கொண்டு போய் ரோட்டில் போடுறாங்க. இந்த பாட்டிலை கொண்டு போய் வயலில் போட்டுறாங்க. முதல்ல நீலகிரிக்கு தான் போட்டாங்க. அங்கே எல்லா விலங்கினங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே அங்கே பாட்டில் போய் விழாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழி? பைபேக் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட்டு தான் சொல்லிச்சு. கோர்ட்டு தான் அக்கௌண்ட்ஸும் கேட்டு அடுத்து படிப்படியாக எல்லா இடத்தும் கொண்டு போக சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ அப்படி செய்யும் பொழுது அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம பில் போடும் போதே உடனே நாங்கள் இதை சொல்லும் போது அதை தவறாக சித்தரிக்கிறாங்க. அந்த பாட்டில் திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்காக பில் போடுகிற பொழுதே அதற்கு ஒரு 10 ரூபாய் மேலே பாட்டிலுக்காக என்று பில் போடப்படுகிறது. அந்த பில்லிலேயே இருக்கும். அது அக்கௌண்ட்ல தான் அரசாங்கத்திற்கு வருகிறது, அந்த துறைக்கு அக்கௌண்ட்ல தான் வருகிறது. அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அந்த பணம் 10 ரூபாய் அக்கௌண்ட்லேயே திருப்பி கொடுக்கப்படுகிறது. அக்கௌண்ட்லேயே இதெல்லாம் கிளியர் அக்கௌண்ட். மதுவை படிப்படியாக மக்கள் மத்தியில் பயன்பாட்டை குறைத்து அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த துறையா ஊக்குவித்து அது பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் சார். புரியலையே? ஊக்குவித்துனா இப்போ இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்கி குடிச்சு அவன் போட்டுக்கு ஊக்கலாம் போய் அவுக்குறாங்க. எல்லாமே என்ன அது பார்க்கல? இல்லை, 80 வயசு கிளவி சார் இழுத்துட்டு போய் பாலியல் வன்புணர்வு கொண்டு விட்டான். பார்த்தீங்களா? எது காரணமாக இருந்துச்சு? ஒரு அரசாங்கத்திற்கு இந்த அளவுக்கு கூட அக்கறை இல்லைன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வெக்கக்கேடு. ஏன் அவங்க ஆட்சிக்கு அதிபர் தான். இப்போ அவங்க தேசிய கீதத்தை அவங்க என்ன சொல்லுது, தமிழ் தாய் வாழ்த்து, அவங்க வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து அவங்க படிக்கிறதுக்கு என்னது அதெல்லாம் இல்லை, அதான் வச்சிருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து வச்சிருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், விஜய் அவர்கள் கரூர் மக்களை சந்திக்கிறதாக வரக்கூடிய அந்த செய்திகளை தாண்டி அந்த ஒவ்வொருத்தருட்டையும் அவர் விஷயங்கள் பேச போறாரு, அவங்க கூட தனித்தனியாக பேச போறாரு அப்படின்னும் போது அதற்கு பிறகுதான் அவருடைய கட்சி பணிகள் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரே சொல்றதாகவும் தகவல்கள் ஒரு பக்கம். இந்த கரூர் விஷயத்தை முடிச்சுட்டு அந்த மக்களை சந்திச்ச பிறகுதான் நகரும்னா அதற்கு பிறகான நகர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது எந்த மாதிரி இருக்கும், எதை நோக்கி பயணம் செய்யும்? ஏன்னா இந்த 1 மாத காலகட்டம் அவங்க எந்த அரசியல் இதுலேயுமே இது பண்ணலை, விஜய் அவர்களை பார்க்க முடியல. ரெண்டாவது எதுக்குமே ஒரு அறிக்கை எதுவுமே வரலை அப்படின்னும் போது இதை முடிச்சுட்டா அவங்க ரெடி ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போது நெல் கொள்முதல் மாதிரியான சம்பவங்கள், மழை ஒரு பக்கம், சென்னையில் மழை, இப்போ அடுத்து 26, 27, 28 மழை இருக்குது, புயல் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது இப்போது இதன் பிறகு இவங்க களத்தில் இறங்கி இந்த மழைக்கெல்லாம் விஜய் அவர்கள் வருவாரா, அதற்காக அறிக்கையை கொடுப்பாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. இன்னொரு பக்கம் கிண்டல்களும் ஒரு பக்கம் சேர்ந்துருக்கு. இப்போது விஜய் அவர்கள் பனையூருக்கு கூட்டு இல்லை சென்னைக்கு கூட்டு பார்க்குறாருன்னா எல்லாமே இப்படி தானா, ஓட்டு போடுறதே இனிமேல் இப்படி தான் இருக்கும், விஜய் போய் பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம், உங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிட்டு தான் போவாங்களான்ற மாதிரியான கிண்டல் கேலிகளும் ஒரு பக்கம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? விஜய் திமுக முடிக்கிறாரு இல்லையோ, இந்த மலை திமுக முடிச்சிடும். விஜய் திமுக முடிக்கிறாரு இல்லையோ, இந்த வரக்கூடிய மலை திமுக முடிக்கும் வாய்ப்பே இல்லை. எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் அங்கங்கே அந்த பாதாள சாக்கடை எல்லாம் தண்ணி வந்து விழுந்துச்சுன்னா அப்படி இறங்கிடும், லெஃப்ட் ரைட் இறங்கிடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. தண்ணி இறங்கிடும், அந்த இதுக்கு போயிடும், அதோட ஸ்பாட்டுக்கு போயிடும். அதோட ஸ்பாட்னா அதான் சார், அதுக்கு தான் சார் நம்ம வீடா அப்புறம் அதான் அதோட ஸ்பாட்டு. கணக்கினருக்குள்ளே போங்க. நீ ஏரியில் வீடு கட்டிட்டு தண்ணி வருதுன்னா நான் கட்டின நீ பார்த்த. ஆமாம், அப்ரூவல் கொடுத்தது நம்ம தானோ? ஓகே, அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, இனிமேல் அதை சரி பண்ணிடுவாங்க. இப்போ தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சார். சென்னையிலேருந்து கண்ணகி நகரில் இருக்கக்கூடிய மக்கள், மற்ற ராணியனா நகரில் உள்ள மக்கள் எல்லாம் வேறு இடங்களுக்கு இது பண்ணிட்டு அந்த இடத்த இப்போ ஆல்டர்னேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்டர் பண்ண நேற்று போனேன் நான். எங்கே? கண்ணகி நகர் தரைதளத்திலும் தண்ணி ஊற்று வருது,
சீலிங்லேருந்து தண்ணி வெளியுது. சூப்பர் சார். அவன் வீட்டில் பைப்பில் தான் ஊற்றும், பாட்டம்லேருந்தும் வருதுன்னா அது நல்ல விஷயம் தானே. ஏன் அவங்க வாயிலேருந்து ஊற்றுன்றான் நீங்கள் பார்க்கலையா? நல்லா அதெல்லாம் ஒரு சோக்காலி மாதிரி சுற்றி இருந்தாங்களே, அவங்க வாயிலேருந்து ஊற்றுலாம் பார்க்கலையா நீங்கள்? என்ன இருந்தாலும் சென்னை திமுகவுடைய கோட்டை, அது இப்படி வந்தாலும் சரி இப்படி வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவுடைய ஃபோர்ட் ஃபோர்ட்டாக இருந்தாலும் சரி போர்ட்டாக இருந்தாலும் சரி உடைக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்ணகி நகருக்குள்ளே செவ்வரை கையில் தொட்டு இப்படி எடுக்கிறாங்க, பேந்து வருது, கும்பிட்றாங்க. எந்த நேரம் இடிஞ்சு விழுகுன்னு தெரியாமல் நாங்கள் எப்படி பிள்ளைய வச்சுட்டு பாதுகாப்பாக தூங்க முடியும்? தூங்குறதுக்கான வழிவகை இல்லை, நிம்மதியாக இருக்க முடியல. தாய் நிலத்தில் சொந்த மண்ணுக்குள்ளே அகதியாக்கப்பட்ட ஒரு பெரும் கூட்டம் கண்ணகி நகருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு பக்கம். உங்கள் வீட்டு பக்கம்லாம் தண்ணி நிற்கலையா? இருக்குது, எல்லா ஒரு பக்கம் தண்ணி இருக்குது. அப்புறம் என்னமோ வடியுது, நீங்கள் எங்கேயோ? இல்லை, இங்கே மெயின் ரோட்டில் சொன்னேன். எங்கே? மற்ற சென்னையில் உள்ள நகரங்களில் தண்ணி நிற்கலை, சாலைகள் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நிற்கலை, தண்ணியெல்லாம் நிற்கலை. அடுத்த வாரம் பேசுவோமா அதை பற்றி? பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். அதுக்கு எப்படி ஸ்டூடியோக்கு வருவீங்க? போட் இருக்குல்ல, அது கூட இல்லைன்னா தான் பிரச்சனை. போட் இருக்குல்ல. ரைட்டு. அப்போ கோட்டுன்னா விஜய், போட்டுன்னா திமுக ஆட்சி. ஓலா போட்டு வந்துடும். என்ன ராபிடோ போட்டு உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, நான் போட்டு வந்துடு ராபிடோ போட்டு. சரி, அதானே. திமுக ஆட்சியில் எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்தாலும் அது அசம்பாவிதம் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாத்துக்கும் பேர் வைப்பாங்கல்ல, நோயாளி சொல்லக்கூடாது, பயனாளிகள், மருத்துவ பயனாளிகள். அதே போல் முறைகேடு. இப்போ தண்ணிக்குள்ளே எல்லாம் மிதந்துக்கிட்டு இதுக்கு என்ன சொல்லுவாங்க? இது என்ன பயனாளிகள் இருங்க, அது வைப்பாங்க, அதுக்கு நமக்கு வராது, அது அவங்களுக்கு தான். இப்போ அவங்களுக்கு தான் வரும். அவ்வளோ பெரிய அறிவெல்லாம் அவங்களுக்கு தான். இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முடிச்சூர் பகுதிகள், தாம்பரத்தை தாண்டி அந்த இருக்கக்கூடிய பகுதிகள், குறிப்பிட்ட பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இந்த 3 நாள் மழைக்கு கண்டினியூஸாக இந்த மழை காலத்துலேருந்து ஆரம்பிச்சு நவம்பர் டிசம்பர் தான் உக்கரமாகும். ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போயாச்சு எல்லா ஜாமான் எடுத்துக்கிட்டு. வருஷம் இதான் சார் நடக்குது. அவங்க சொல்கிறது வருஷம் நாங்கள் மேலே வந்துட்டோம், வருஷம் இது நடக்கலை. இதை நல்லா நமக்கு தெரியுதுல்ல. கலைஞர் இளம் வயதில், முதுமை பெற்ற வயது இல்லை, அவர் இளம் வயதில் இருக்கும் பொழுது, ஓரளவுக்கு இளம் வயதுனா ஓரளவுக்கு இளம் வயதுனா அரசியல் ஒரு 40-50 அந்த ரேஞ்சு வச்சுக்கலாம், 60 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஏன்னா அது வரைக்கும் இளைஞர் அணியில் தானே இருந்தாங்க அவங்கலாம். அந்த இளம் வயதில் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு முட்டியளவு தண்ணியில் கலைஞர் போகிறாரு. இப்போ ஸ்டாலின் போகிறாரு, இப்போ உதயநிதி போகிறாரு, அடுத்து இன்பநிதி போவாரா? ஏன் போக மாட்டாரு? தண்ணியில் போவார். ஆனால் நீ சிஎம் எல்லாம் போக மாட்டீங்க. இன்பநிதி போவாரா? போவார் சார். அதான் தண்ணியில போவார் சார். தண்ணியில போவார் சார். அதான் சொன்னேன், தண்ணியில போவாரு. கால அளவில் இருக்கக்கூடிய தண்ணியில நடந்து போவாரு. ஆமா. அப்புறம் நான் இப்ப இவங்க 3 பேர் நான் தண்ணியில போனாங்கன்றேன், நீரில் நடந்து போனார்கள். ஆமா, மழை நீரில் நடந்து அந்த வெள்ளத்துல நடந்து போனாங்க. அதே மாதிரி இன்பநிதி நடந்து போவார். ஆனா முதலமைச்சராகவோ பெரிய அதிகாரத்துக்குள்ளே நீங்க போறதுக்கான வழிவகை இல்லை. இதுக்கு மேல என்ன ஏன் ஒப்ப விட்டு கூடாது? வருஷம் நீங்களே குத்தகைக்கு எடுத்து என்னமோ 5 வருஷம் 10 வருஷம் எடுக்கிறது நடந்துட்டு தானே இருக்கு. இனி நடக்காதுல்ல, இனி நடக்காது. இப்படிதான் சொன்னாங்க. முதலமைச்சரே ஆக மாட்டாரு, அவரோட ஜாதகத்திலே இல்லை, கட்டத்திலேயே இல்லைன்னாங்க. முதலமைச்சராகி இன்னைக்கு 4.5 வருடங்கள் முடிச்சுட்டாரு. நம்மளதானே இந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலங்கள் நடந்துருக்கு. அடுத்து இப்போ அவரும் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அடுத்த ஆட்சி எப்படின்றது இதுக்கப்புறம் தான் தெரியும். என்ன நடக்குதுன்றது மே மாதம் தான் நமக்கு தெரியும். ஒரு 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு மே மாதம்னா வெயில் உக்கிரமாக இருக்கனால வேற மாதிரி தெரியுன்றீங்களா? அதெல்லாம் இல்லை. கூட்டணி என்ன நடக்குது, தேர்தல் மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்கன்றது தேர்தல் அப்போ தானே தெரியும். சரி, அப்போது இந்த சிஸ்டம் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டு இருக்குல்ல. இத்தனை ஆண்டு காலம் எதையுமே சரி செய்யலை. காசு மட்டும் ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் போட்டு ஒதுக்குறீங்கல்ல. இங்கே எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெருசாக மேற்கொள்ளாமல் நான் கஷ்டப்பட்டு நீ எனக்கு வாழ்வாதாரம் கொடுக்க மாட்டேற, சம்பாதிக்க வழிவகை கொடுக்க மாட்டேற, தற்சார்பு முறை வளர்க்க மாட்டேற, விவசாய நிலத்தை அழிக்கிற, சாரா இந்த பக்கம் ஊற்றுற, சமூகத்தில் பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு இல்லை, கங்காரு குட்டி கூட பிள்ளைங்களை கையிலேயே வச்சுட்டு சுற்ற வேண்டியதாக இருக்குது இந்த சூழலில். இதை கடந்து நான் கிட்ட கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாக்கா அதை மழை நீர் வந்தவொடனே மொத்தமாக நெகிட்டு போயிடுது. நாங்கள் திருப்பி நிற்கதியாக நிற்போம், இந்த ரொட்டிக்கு பிஸ்கெட் தான் அலையிற அப்படின்னு கொண்டு நீ மேம்போக்காக போட்டு விட்டு போவேன். கரெக்டாக? இதை எப்போ சரி செய்வீங்க? அப்போ பிரச்சனை நம்ம யாரை தேர்ந்தெடுத்து வச்சுருக்கோன்றது தான் பிரச்சனை. இது திமுகவில் மட்டும் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம ஓகே ஆமாம் அப்படி நடக்குதுங்க. இது அதிமுக ஆட்சி காலத்திலும் 2015 வெள்ளம் வந்துச்சு, அப்பயும் இதே மாதிரி நடந்துச்சு. நிவாரண தொகையை கொடுத்து அதை சரி செய்கிறாங்க.
அடுத்து திமுக ஆட்சி வருது, அப்பவும் இதே பிரச்சனை நடக்குது, மறுபடியும் அதே மாதிரியான நிவாரணங்கள். என்ன அவங்க கொஞ்சம் ஹெலிகாப்டரில் வருவாங்க, ஆமா கொஞ்சம் வசதியான நாட்கள். ஆமா, அவங்க ஹெலிகாப்டர்ல வருவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டி தருவாங்க, இவங்க அதை எதிர்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருவாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறதுல இவங்க தானே ஃபர்ஸ்ட்? இல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஆமா, அவங்க தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இவங்க வருவாங்க, இவங்களும் அதே மாதிரி. அதான் செந்தில் பாலாஜி இப்போ வரைக்கும் தொடர்றாரோ எல்லாத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு. அங்க கத்துக்கிட்டது தான். ஓ, விதை நான் போட்டது, ரைட், அங்க போட்டது. அதனால அதே மாதிரி இங்க வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதே தானே இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குல்ல. ஆனா ஏதோ ஒரு வழிவகை நடக்குதுன்னு நம்ம பாத்துக்கலாமா? முன்ன அளவுக்கு இல்லை, இப்போனா இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி கூட இல்லையா? ஆமா, முன்ன அளவுக்கு வந்து இந்த மாதிரி மொத்தமா முங்கி மொத்தமா நாசமா போல. இப்போ வந்து பரவாயில்ல, எல்லாமே நாசமா போகுது. மொத்தமா போகுதுன்னு போயிடுச்சுல. போன மாட்டி பாருங்க, தூத்துக்குடியெல்லாம் பாத்துங்க, அது இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிசாஸ்டர். ஆமா, மோசமான அளவுக்கு. காரணம் நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமித்தது, நீர் வழித்தடங்களை நீங்கள் வந்து சரியாக பராமரிக்காமல் விட்டது. எப்படி இயற்கை இத்தனை வருஷம் இல்லாத இயற்கை உங்களுக்கு என்ன இந்த வருஷம் மட்டும் இல்லை? இத்தனை வருஷம் அந்த மாதிரி வந்தது இல்லை சார். அப்போதானே சார் இயற்கை அந்த மாதிரி கோரதாண்டமும் ஆடிட்டு போயிருக்கு. அது மாதிரியான வெள்ளம் அது வரைக்கும் தூத்துக்குடியே பார்த்தது இல்லைன்ற மாதிரி தானே சார் செய்திகளே வருது. பூமி உலகில் எவ்வளோ வருஷம் ஆச்சு பூமி தோன்றி? 35-40 வருஷம் அவ்வளோதான் ஆச்சுல? இல்லை இல்லை, அதுக்கு சொல்ல வரேன் சார். அதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 திராவிட கட்சியை மாறி மாறி அது 60 ஆண்டுகளாக அவங்க தான் 70 வருஷம் 60 வருஷம் மாறி மாறி இருந்தீங்கல்ல. அப்போல்லாம் வரலன்னா இப்போ மட்டும் ஏன் தண்ணி வந்து இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு? வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு எவனாவது கேட்டேன் நான் உங்கள்கிட்ட? வள்ளுவர் கோட்டம் நாங்கள் எவனாவது கேட்டோமா இங்கே வந்து வள்ளுவர் கோட்டத்தை கட்டுன்ட்டு? அது என்ன பிறந்த இடம்? ஏரி அது. அதில் கொண்டு போய் வள்ளுவரை கொண்டு வந்து குத்த வச்சு உட்கார வச்சுட்டு தண்ணி எங்கேயுமே வடி விடாத ஒரு வேலை செஞ்சு வச்சுருக்கீங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் கொண்டு போய் குப்பையை கொட்டி வச்சுருக்கிறீங்க. அதில் இப்போ ஏதோ அறப்பொரு இயக்கம் வெளியிட்டிருக்கு பாருங்கள் அந்த இதை எடுத்து. சதுப்பு நிலம் அந்த தனியார்கிட்ட சொல்லி நீர்நிலைகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்படி வந்து நீங்கள் அழித்து ஆக்கிரமித்து இவ்வளோ வேலையை செஞ்சுவிட்டீங்கன்னாக்கா முகப்பேர் உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய லட்சணம் எல்லாமே. இப்போ இதே போல் எல்லாத்தையும் அழித்து நாசம் பண்ணது யாருன்னு கேட்குறேன். வேளச்சேரி பாலம், இந்த கார் வரிசையாக நிற்கும். அந்த பாலம் என்னமோ இவங்க ஏதோ ஆசைப்பட்டு கட்டி விட்டதுனால இப்போ அதாவது கொஞ்சம் காரங்க நிற்கிது, அதுக்கு வந்து ஃபைன் போட்டு விட்டு போயிடுவாங்க, அதுக்கும் காசு வாங்குவாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறமா ஃபைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இது போகணும், யோ ஃபைன்லாம் போடாதையா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு சொன்னோன்னா அவங்க விட்டுருவாங்க அதை. ஸோ இப்படி போயிட்டுல இவ்வளவு மோசமான இடத்தை சீர்கெடுத்து வைத்தது யாருன்றதான் யதார்த்தமான கேள்வி. முப்போகம் விளைஞ்ச பூமி தமிழ்நாடு. நம்ம போய் என்ன பண்ணுறோம்? சோத்துக்கு சொல்லுங்கள், சோத்துக்கு அம்மா உணவுன்னு ஒன்று ஆரம்பித்து அங்கே போய் நிற்கிற அளவுக்கு தானே நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். அப்படி தானே வச்சுருக்கீங்க? ஏன்னா சார், அம்மா உணவகம் தொடங்கப்பட்டதோட நோக்கம் வந்து எளிய மக்களும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, சாப்பிடணுன்றதுக்காக தானே. 70 வருஷமாக எப்படா எளிய மக்களாகவே இருக்காங்க அவங்க. அதே எளிய மக்களாக இருந்து நீங்கள் எப்படி உச்சாணி கொம்புக்கு பெரிய கோடீஸ்வரனை மாறினீங்க? அதுக்கு விடை இருக்கா? இந்த சூட்சமத்தை எங்களுக்கு சொல்லித் தரலாம்ல. நாங்கள் எப்போ நாங்களும் 4 படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வேணாமா? ஓ, அப்படியானால் நீங்கள் 4 படத்தை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க? ஆமாம். என்ன சார் கதை வசனம் அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு சார். வான்கோழி, நச்சுக்கணும், வாலிபு வருதுன்னு. அண்ணனை வச்சு படம் எடுக்க வைப்பேன் நான். அண்ணன் டைரக்ஷன்லையா, அண்ணன் ஆக்டிங்லையா? அதை முதல்ல சொல்லுங்க. அது அண்ணன் சாய்ஸ்க்கே விட்டுருவோமே. அவர் விருப்பப்பட்டான்னு நடிக்கிட்டோம். சரி, 2த்தையும் சேர்த்து பண்ணலாம் இல்லையா? பிரதீப் ரங்கநாதன் மாதிரி பண்ணலாம். இயக்கம் ப்ளஸ் நடிப்பு 2த்தையும் அவர் எப்பயுமே 2 சேர்த்து தான் பண்ணுவார். 2மே சேர்த்து தான் பண்ணுவார். 2 தானே? 2 தான் சார். ஆமாம். அப்படி ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் இதை மாற்றாமல் 2 கட்சிகளுமே இப்படி செஞ்சதுடைய விளைவு தான் இன்னைக்கு புதிதாக ஒரு நபர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா உச்சபட்சத்தில் இருக்கும் பொழுது, சினிமா துறையில் நல்ல வருமானம் பெற்றிருக்கும் பொழுது, மக்களுக்கு நல்ல சீன் வரும்பொழுது ஒட்டுமொத்த கவனமும் அவரை நோக்கி திரும்புது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கை பார்த்துட்டு பதறீங்க, கதறீங்க, எல்லாத்தையும் கூட்டு சேர்க்குறீங்க. வாடா நம்ம எல்லாமே வந்து சேர்ந்து தான் நம்ம ஒன்று செஞ்சு நம்மளே வந்து இருந்துக்கலாம், அந்த மனுஷனை ஊருக்குள்ளே விடக்கூடாது. இதான் நடக்குது. இது இவ்வளோ கூட்டமும் சேர்ந்து விஜய் விஜய் விஜய்னு பயங்கரமாக கத்துறாங்க இல்லை? அப்போ தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தேன். என்ன பெரிய கீழ் பார்க்கணும். இவங்கள்ட்ட ஒரு 10 நிமிஷம் பேசி பாருங்கள். வாங்க அப்படியே பேசிக்கிட்டே போ. அதெல்லாம் பெட்டர்னு தோணும். அவ்வளோ கிறுக்கு மெண்டல் பாருங்க எல்லாம் சேர்ந்து. என்ன சார், நான் முன்ன மாதிரி இல்லை சார், ரொம்ப திருந்திட்டேன், ரொம்ப டீசென்ட் சார். அப்படியா சார்? இந்த அட்ரஸுக்கு இருக்கு சொல்லுங்க. அதே கேட்டகரி தான். என்ன ஃபர்ஸ்ட் மேலே கிழிஞ்சிருந்துச்சு, இப்போ கீழே கிழிஞ்சிருக்கு. சொல்லுங்க சார், திருந்திட்டேன் பாருங்க. இந்த கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுலாம் இல்லை சார். எனக்கு அங்கே தான் ஒரு கேள்வி வருது. விஜயை சுற்றி இவ்வளோ கேள்விகள் இருக்கு. விஜய் வரலன்ற மாதிரியான விஷயங்கள், இப்போ அடுத்து என்ன பண்ண போறாருன்ற விஷயங்கள், இது அவரே எப்படி பார்ப்பாரு இந்த விஷயத்த?
நம்ம ஒரு விஷயம் இப்படி பண்ணுறோம், வந்தோம் ஒட்டுமொத்த பேரும் இப்போ நம்மளை சுத்து போட்டிருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி பார்ப்பாரு அவர்? என்ஜாய் பண்ணுவார், சீரியஸ் என்ஜாய் பண்ணுவார். ஏன்னா ஒரு காலத்தில் இல்லை நீங்கள் ஒரு எல்லோரும் ஃபியர் இருக்காதுன்னு இருக்குங்களா? ஒரு ஒட்டுமொத்தமாக அகைன்ஸ்டாக நம்ம பக்கம் திரும்பிடுச்சு ஒரு கரூர் சம்பவம், ஒட்டுமொத்தமாக நம்ம பக்கம் திரும்பிடுச்சு, நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் அவர் போன ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்தோன்னே ஒரு திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள், கூட்டணி கட்சி எல்லாருமே ஒட்டுமொத்தம் இந்த இணையமே வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டாக இருக்குன்ற போது ஒரு சின்ன பயத்தை கூட ஏற்படுத்தாதா? நம்ம சரியாக போகிறோம்னு நினைப்பார். நம்ம சரியாகத்தான் பயணப்படுறோம், அதனால தான் பயப்படுறாங்கன்றது அவருக்கு தெரியும். இல்லாட்டி எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அலராத இந்த கூட்டம், கமலஹாசன் வந்தப்போ கூட நீங்கள் வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு அவர் க்ரௌடு காய்ச்சப்பெல்லாம் நீங்கள் அலராத கூட்டம். விஜய் வந்த பொழுது இவ்வளவு பெரிய தாக்கம், இவ்வளோ பெரிய தாக்குதல், எல்லா பேரும் ஒன்று சேர்ற, சம்மந்தம் இல்லாமல் பத்திரிகைக்காரெலாம் உள்ளே சேர்த்துக்கிற, இதில் எக்ஸ்ட்ரா ப்ரொமோஷன் வேறு, அண்டா குண்டா பெரிய மிஷன் கிரிய மிஷன் எல்லாத்தையும் வச்சு மன்னவெல்ல பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கலாம் அந்த குரூப்பு ட்வின் பிரதர்ஸ். நான் பாட்டை மாற்றிட்டேன், வானவில்லே நான் இளையராஜாவுக்கு போயிட்டேன், போடுங்க நல்லா இருக்கு. அடுத்து அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டீங்கல்ல. ஸோ அப்போது நம்ம சரியான பாதையில் தான் நம்ம போகிறோம், நம்மளை மொத்தமாக எதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ கரெக்ட் ரூட்டு கரெக்ட். அதுதான் நான் ஆரம்பத்தில் இந்த கேள்வி கேட்டேன். அவர் இன்னும் வெளியே வரலை, அடுத்த கட்டமாக இந்த கரூர் பிரச்சனையை முடிச்சுட்டு மக்கள்கிட்ட பேசி முடிச்சு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது அதிகபட்சம் மக்களை வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை அடிக்கடி வெளியே வந்து என்ன நடக்குதுன்ற விஷயங்களை தொடர்ந்து பேசுகிறதா இருக்கலாம். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த எந்த பிரச்சனைக்கும் டிவிக்கிலேருந்து குரல் இல்லை. அதுவும் இந்த நெல் கொள்முதல் சம்மந்தமான வந்தது, மழையில் நனைஞ்சு அவ்வளோ நெற்கள் வீணாகி போனதெல்லாம் வந்து டிவிக்கு இதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. அவருடைய இதுலேயே பரப்புரையிலே சொல்லியிருக்காரு, நெல்லுக்கு இங்கே அதிகமாக காசு வாங்குறாங்க அப்படின்னும் போது அது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அந்த எம்எல்ஏவே பாட்டிலுக்கு 10 ரூபா, இங்கே 40 ரூபா. ஆமாம், அதையே அந்த எம்எல்ஏவே ஆமாம் அங்கங்கே நடக்க தான் செய்யுது, 40 ரூபா வாங்க தான் செய்கிறாங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது அவர் பேசும்போது இன்னும் பெரிய இஷ்யூவாக மாறும். இப்போ இதில் 3 டாபிக் நம்ம பேசி ஆகணும். ஒன்று இந்த நெல்லை பற்றி ஆமாம் அந்த அமைச்சர் பேசின பேச்சு ஒன்று, இன்னொன்று பாட்டிலுக்கு 10 ரூபா மேட்டருக்கு முத்துச்சாமி இப்போ ஒரு மேட்ரு ஒன்று பேசியிருக்காங்க. விரைவில் மது விலக்கு பேசிகிட்டு இருக்கணும். அதெல்லாம் சும்மா உருட்டு உலகம் அதுனுங்க. அது இல்லை, பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா ஏன் 10 ரூபா வாங்குகிறோம் பார்க்கலையா? அதை இல்லையே, என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? என்ன சொல்கிறாங்க? ஐயோ ஐயோ, நீங்கள் அதை கேட்டே ஆகணும். வாட் இஸ் திஸ்? புது விளக்கமாக இருக்குது சார். நீங்கள் இதை கேட்டு இதை நீங்கள் ஆடியோவை ப்ளே பண்ணி மகிழ்ச்சி அடையணுமா? மகிழ்ச்சி அடையணுமா? நம்மளெல்லாம் மடப்பை நினச்சிட்டு பேசுகிறாங்கன்றது புரிய வைக்கணும் எல்லாத்துக்கும். கேளுங்க. இந்த பாட்டிலை கொண்டு போய் ரோட்டில் போடுறாங்க, இந்த பாட்டிலை கொண்டு போய் வந்து வயலில் போட்டுறாங்க. முதல்ல நீலகிரிக்கு தான் போட்டாங்க. அங்கே வந்து எல்லா விலங்கினங்களும் பாதிக்கப்படுகிறது. எனவே அங்கே வந்து பாட்டில் வந்து போய் விழாமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழி? பைபேக் சிஸ்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லி கோர்ட்டு தான் சொல்லிச்சு. அடுத்து படிப்படியாக எல்லா இடத்தும் கொண்டு போக சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இது ஃபர்ஸ்ட் திங். அப்போ அப்படி செய்யும் பொழுது அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னால் யாரும் கொண்டு வந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம பில் போடும் போதே உடனே வந்து நாங்கள் இதை சொல்லும் போது அதை வந்து தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க. அந்த பாட்டில் வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுப்பதற்காக பில் போடுகிற பொழுது அதற்கு ஒரு 10 ரூபாய் மேலே பாட்டிலுக்காக என்று பில் போடப்படுகிறது. எப்படி? அந்த பில்லிலேயே இருக்கும். அது அக்கௌண்ட்ல தான் அரசாங்கத்திற்கு வருகிறது, அந்த துறைக்கு அக்கௌண்ட்ல தான் வருகிறது. அந்த பாட்டிலை திருப்பி கொண்டு வந்து கொடுக்கிற பொழுது அந்த பணம் 10 ரூபாய் அக்கௌண்ட்லேயே திருப்பி கொடுக்கப்படுகிறது. அக்கௌண்ட்லேயே இதெல்லாம் கிளியர் அக்கௌண்ட். அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் என்ன மக்கள் நலனுக்காக செய்றீங்க? இந்த சர்ப்ளஸ் எல்லா மாவட்டமும் இல்லைங்க, அது அவங்க வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறான், அதை வந்து திருப்பி வாங்கிட்டு போயிடுறான். அந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் கையில் இருக்கிறது இல்லை. அது நிறைய பேர்னா அது எண்ணிக்கை வந்து நீங்கள் எவ்வளோ திரும்பி போயிடுது எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணும். எவ்வளோ பணம் இருந்தாலும் அந்த பணத்தை தவறான வழியிலே பயன்படுத்தவே முடியாது. அது அரசாங்க அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். எனவே அந்த வகையிலே தான் அது செய்யப்படுகிறது. நான் செல்லூர்ராஜ் போன வாரம் தான் கதறினார், என்னை இன்னும் திருமாக்கோள்னு கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு. அவர் ஒரு மனுஷன் தான் அப்போ இருக்காருன்னா, இங்கே பார்த்தீங்களா பாட்டிலுக்கு 10 ரூபா எப்போ இருந்து வாங்குறீங்க? அது பல ஆண்டுகளாக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டம் எப்போ கொண்டு வந்தீங்க? இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கின 10 ரூபாலாம் எங்கே டெபாசிட் பண்ணி வச்சுருக்க சொல்லு, என்ன பதில் சொல்லுவேன்? அப்போ அவர் இல்லைல்ல,
அப்போ அந்த இதுக்கு அமைச்சர் அவர் கிடையாதுல்ல. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபா அப்போ இருந்து வாங்குறீங்களா, அந்த காசு எங்கே, இப்போ நீ தானே அமைச்சர், பொறுப்பு அமைச்சர், சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ரெண்டாவது, பில்லு போட்டு கொடுக்குறாங்களாமே வித் ஜிஎஸ்டி. எவ்வளவு கேனைன்னு நினச்சிட்டு எந்த ஒயின் ஷாப்பில் இது வரைக்கும் நீ பில்லு போட்டு கொடுத்த சொல்லு? ஊர் உலகத்துக்கே தெரியும் நீ பில்லு போட்டு கொடுக்கறது இல்லை. எலைட்டில் மட்டும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எலைட்டில் போகிறவன் ஏன் சார் அந்த பாட்டில் கொண்டு வந்து கொடுத்து 10 ரூபா வாங்க போகிறான்? அவன் ஏன் கொண்டு போய் வயக்காட்டில் போட போகிறான்? அவனே ஃபுல் பாட்டில் தான் வாங்குவான். இதில் கூடுதலாக ஒரு விஷயம் கேளுங்களேன். நீதிமன்றம் சொல்லிடுச்சு இந்த வயக்காட்டில் அங்கே இங்கே போடுற பாட்டெலாம் தடுக்கணும், அதுக்கு நீ விற்காமல் இருக்கணும். இவன் என்ன பாட்டில் திரும்பி வாங்குறதுக்கான வழிவகை பண்ணி நாங்கள் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பில்லு பிளாஸ்டிக்கில் கொண்டு வந்துட்டா என்ன சார்? எப்படி பிளாஸ்டிக் பாட்டிலில் கொண்டு வந்துட்டா அது மண் வளத்தை பாதிக்காதா? அதுதான் ஏதோ அந்த இந்த பிளாஸ்டிக்லாம் இருக்கும்ல, அதுக்குன்னு ஏதோ சம் பிளாஸ்டிக், அந்த மக்கிற பிளாஸ்டிக்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கொண்டு வரலாம்ல. மக்கு பிளாஸ்டிக்கா? அதான் நிறையா இருக்கு ஆட்சியில். அது வேறு, அதை பற்றி பேசல. நான் பேசுறது பாட்டிலுக்கு பதிலாக, ஏன்னா பாட்டில் சம்டைம்ஸ் அவங்க கீழே விழுந்து உடஞ்சிருது, அந்த மாதிரியான சம்பவம். ஓ, அவங்கள காப்பாற்ற கீழே விழுந்து இது பர்சனலாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. கீழே விழுந்து உடஞ்சிட காப்பாற்ற பிளாஸ்டிக்கில், நீங்கள் அப்போ பாட்டில் காப்பாற்றல, வாங்குற சரக்கை காப்பாற்றுறீங்க. நான் என்ன கேட்குறேன், நாளைக்கே எல்லாத்தையும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு முடிஞ்சிச்சு போப்பா அப்படின்னு நிறுத்திருந்து தான் சொல்ல முடியாது. ஓகே, வடிவ மாதிரி படிப்படியாக தான் குறைக்க முடியும் பட்சத்தில். ஏன் கொரோனா காலத்தில் மூணுனீங்கல்ல? கொரோனா காலத்தில் மூணுனீங்கல்ல? கொரோனா காலத்தில் மூணுனாங்க, இவங்க இல்லை. இவங்க எங்கே மூணுனாங்க? சரி, அவங்க மூணுனாங்க, இவங்க மூடிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன் சார். அந்த மாதிரி அது அது ஒரு பிரச்சனைன்னு சொல்ல வரேன் நான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டெட்ரா பேக் மாதிரியே கொஞ்சம் பெரிய பேக்கா, இப்போ அந்த டிராபிக் ஆனாலாம் பார்த்துருக்கீங்க, அந்த மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி பேப்பரில் 1 லிட்டர்லாம் வருதுல்ல, 1 லிட்டர் 6 லிட்டர் 4 லிட்டர்னு அப்படி போட்டு விற்க வேண்டியதானே? அது மாதிரி பண்ணலாம்ல. ஆக மொத்தம் குடியை குறைக்கிறதுக்கு வேலை பார்க்கறது இல்லை. அது என்ன சார், நீங்கள் என்ன சார் 800 கோடி தான் சார் வருமானம் வந்திருக்கு இந்த 3-4 நாளில். 3-4 நாளில் வெறும் 800 கோடி. இட்லி கடை வியாபாரம், டியூடு, பைசன், அப்புறம் காந்தாரா, அது நம்ம ஊருக்கு இல்லை. இல்லை டீசல் சேர்த்து கூட வரல, எல்லாம் சேர்த்து கூட 200 கோடி கூட தொடரல, பீட் பண்ண முடியல. அப்போ 3 நாள்ல நீங்க இதுல கடையை மூடணும்னு வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க 800 கோடிக்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு. என்னது 800 கோடிக்கு வியாபாரம் ஆகுது? பெருமை காலை தூக்கி விட்டு சொல்லுங்க. 800 கோடிக்கு வந்து நாங்கள் நெல்லை உற்பத்தி பண்ணி இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம், இங்கேருந்து மலர்களை அனுப்பிச்சிருக்கிறோம், அதெல்லாம் சொல்ல கேட்கணும். கேரளாவில் எவ்வளோ ஆச்சுன்னு முதல்ல கேட்கணும். ஏன் அப்போ சொல்லலாம்ல, காலரை தூக்கிட்டு பாரு அப்படின்னு. அங்கே ஒரு 600 கோடி தான் ஆச்சுன்னா இப்போ நம்ம சொல்லலாம் 800 கோடி அப்படின்னு சொல்லலாம்ல, காலரை தூக்கி விட்டு. சேட்டன் நம்மளை தாண்டியா? இல்லை சேட்டன் அந்த மாதிரி நம்மளை தான் இல்லாமல் சார், அங்கே இன்னும் சிஸ்டம் இருக்குது சார். ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற சிஸ்டமில் அவங்க கரெக்டாக போகிறானுங்க. இவங்க ஒரு மதுவை ஊக்குவிப்பதற்கு ஒரு துறையாக மதுவை படிப்படியாக மக்கள் மத்தியில் பயன்பாட்டை குறைத்து அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த துறையா ஊக்குவித்து அது பயன்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் சார். புரியலையே? ஊக்குவித்துனா இப்போ இந்த மாதிரி 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஆக்கி குடிச்சு அவன் போட்டுருக்கு ஊக்கலாம் போய் அவுக்குறாங்களாம். என்ன அது பார்க்கல? இல்லை 80 வயசு கிளவி சார், இழுத்துட்டு போய் பாலியல் வன்புணர்வு கொண்டுவிட்டான் பார்த்தீங்களா? எது காரணமாக இருந்துச்சு? ஒரு அரசாங்கத்திற்கு இந்த அளவுக்கு கூட அக்கறை இல்லைன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வெக்கக்கேடு. ஏன் சார் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஜங்க் ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு நாடு தடை விதிக்குது, தேவையில்லாத உணவுகளை இங்கே இது பண்ணக்கூடாது. ஒரு சில நாடுகளில் ட்ரக்ஸ் விற்றாக்கா சிறை தண்டனை கிடையாது, மரண தண்டனை. இங்கே கூட தடை விதிச்சாங்களா பஞ்சு மிட்டாய்க்கெல்லாம்? பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதிச்சிருக்கு சார். பிங்க் கலருக்கா? இல்லை பிங்க் கலர் பஞ்சு மிட்டாய்க்கு. அதுதான் பிரச்சனை எங்களுக்கு. பிங்க் எங்களுக்கு சொந்தமானது, நீ எப்படி பிங்க் கலரில் பஞ்சு மிட்டாய் வைப்ப? பிங்க்குன்னு அந்த பஸ்ஸுக்காகவா? எனக்கு காம்படிஷனா நீ ஒரு கலர் வச்சு ஊருக்குள்ள விற்றேன்னா அப்புறம் எனக்குண்டா மரியாதை. சரி, நீல கலரில் போட்டுப்போம் நீல மிட்டாய. நீலம் அவங்க ஒத்து வராதா? ஒத்துக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் நீளம்னால அவங்களுக்கு பிடிக்காது. ஆரஞ்சு மறைமுகமாக வைக்கலாம், ஆனால் நேரடியாக விற்றாக்கா நாங்கள் சிச்சி உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரூபத்துலன்னு வாங்கி ஒயிட்டில் தான் ஓடிட்டு இருக்காமே. பார்த்தீங்களா இல்லையா? தெரியுமா தெரியாது சீரியஸ்? என்னது ஒயிட்டில் நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்காமே. ஒயிட்டில் நம்ம ஊரில் நிறைய விஷயம் ஓடுதாமே. என்னது நம்ம ஊரில் என்னைக்கு சார் ஒயிட்டில் ஓடிச்சல? எல்லாம் பேக்கில் தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னமோ ஒயிட்டில் நின்றுட்டு இருக்கீங்க. பிளாக் அண்ட் ரெட்டில் ஒர்க்கலாம்ல, அது கரெக்டாக தானே இருக்கும் பஞ்சு மிட்டாய். இந்த கருப்பு கலருக்கு என்ன போடுவீங்க? கருப்பு கலருக்கு என்ன போடுவீங்க? மையகையே போட்டு விட வேண்டியதான். பஞ்சு மிட்டாய்க்கு போய் தடை விதிக்கலாமா சார்? அவங்க ஏற்கனவே மை வச்சு விட்ட மாதிரி தான் சார் நாடே இருக்குது. நான் என்ன இருக்கிறேன், கருப்பு சிவப்பு ஒரே இதில் 2 கொண்டு வரணும்.
அதை வாங்கி கக்கூஸில் போடணும். வாங்கி அப்புறம் அதை வாங்கி கருப்பு சிவப்பு வாங்கி வாயிலே போடுறது. இங்கே பாருங்க, இப்படி சாப்பிட்டாலும் இப்படி தான் போகுது. அதுக்கு டேரெக்டாகவே கக்கூஸில் போட்டுற வேண்டியதானே. 5 மிட்டாய் கேடு, அதில் இந்த கலர் நமக்கு தேவையா? நல்லா யோசிச்சு பாருங்க. பஞ்சு மிட்டாய்க்காரன் வந்து தப்பு பண்ணிட்டான். இல்லை நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுக்கல சார். அவன் சொன்ன குற்றச்சாட்டு கலர் தான் கேடுன்னா. அப்போ இது எவ்வளோ கேடு? 2 கலர் வருது. ஒரு கலரே கேடுனா 2 கலர் கேடு கட்ட கேடு. அது நமக்கு வேண்டாம். விட்டுருங்க. சொல்லுங்க. ஜங்க் ஃபுட். ஒரு துறை வந்து மதுவை படிப்படியாக குறைத்து இந்த மக்களுக்கு எஜுகேட் பண்ணணும். இதை வந்து குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன. இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? சிகரெட் பாக்கெட்டில் கேன்சர் வந்த ஃபோட்டோ போடுறது, ஒரு வாய் ஃபோட்டோவை. அது இல்லாமல் வந்து அவன் பதறான். என்ன வழக்கமாக ஒரு ஃபோட்டோ வரல, டூப்ளிகேட்டா அப்படி பழக்கி வச்சுருக்காங்க சார். முட்டா போயிடுங்க. இது வந்து ஒரு கேடுன்னு நினைக்கல. நீங்கள் சினிமா தேட்டரில் இவருக்கு என்ன தானே ஆச்சு, அது வரலன்னா இவங்களுக்கு போர் அடிச்சு. இப்போ அந்த வசனம் வரும்போது கூட சேர்ந்து கோரஸா பேசுறாங்க, இவருக்கு என்ன தானே ஆச்சு, நம்ம நாட்டுக்கு என்ன சேர்ந்து கோரஸா பேசினா பரவாயில்ல. குடியே கிடைக்கணும், இவன் குடிச்சிட்டு அதை பேசுறான். ஐயோ, அவன் பேசினா பரவாயில்ல, படத்துல முழுக்க குடிக்கிற காட்சி வைக்கிறான், அந்த டைரக்டரை வாய்ஸ் கொடுக்குறான், இல்லை அந்த நடிகனை வச்சு பேச வைக்கிறான். மதுவை கொடுக்கக்கூடிய சிக்கலை, பிரச்சனையை தீர்வு பண்ணுவதற்கான வழிவகை தமிழ்நாட்டில் செய்யலை. நீ என்ன பண்ணணும்? நீ வேளாண்மை விவசாயத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குற ஆட்கள்னா தென்னங்கல் பனங்கல்னு இருக்குல்ல, அதை அனுமதிச்சு கொடுத்து அதுக்கு வந்து ஒரு சட்டம். கரெக்ட். அண்ணா அதை தான் சொன்னார். தென்னங்கல் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரே கூட குடிச்சு காட்டினாரு. தென்னங்கல்ல நெறி கட்டிக்கிச்சாமே தென்னை மரத்தில். தென்னை மரத்தில் என்ன நெறி கட்ட தான் செய்யும், அதுதான் சொன்னேன். சரிங்களா? அது ஒரு பக்கம். நம்ம வேளாண்மைக்கு வந்துடுவோம். நம்ம அமைச்சர் சொன்னதை கேட்டிங்களா? சக்கரபாணியா? ஏங்க இப்போ யாருங்க அமைச்சர்? எம்ஆர்கே பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் பேர் இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கும் போல் இருக்குல்ல தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே. அவர் இந்த பக்கம் உதயநிதி அந்த மாதிரி நெல் எங்கேயும் முளைக்கலை, எடப்பாடி போய் சொல்கிறாருன்னு இவர் பேசுகிறாரு. இவர் எம்ஆர்கே வந்து எல்லா பக்கமும் வீடியோ எடுத்து வந்ததுக்கப்புறம் லேசாக முளைச்சிருக்குதுங்க, அதை போய் ஒரு குரன் பேசுகிறாரு. அது முளை கட்டி திங்கிறது கொண்டக்கலையா? அது இல்லை பச்சை பயிரா? பச்சை வரும் சார். நீங்கள் முளைச்சிச்சுன்னா அது 10 காசுக்கு பிரயோஜனப்படாது சார். அதை விதநல்லாக்க முடியாது, திருப்பி வயக்காட்டில் அதை போட்டு வந்து நம்ம வந்து மறுபடியும் நாற்றாமல் எடுக்க முடியாது. அந்த நெல்லை அவிச்சு நீங்கள் வந்து அரைச்சிங்கனாக்கா கசப்பு தன்மையிலேருந்து வேறெல்லாம் இருக்கும், அது ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாது. எவனாவது நம்ம ஊருக்குள்ளே விவசாயிகள் விவசாய பூமியில் செருப்பு போட்டு நடந்து பார்த்துருக்கீங்களா? தாய் மீது கால் வைப்பதும் விவசாய நிலத்து மேலே காய்கறி செருப்பு போட்டு கால் வைக்கிறதும் ஒன்றும் நினைக்கக்கூடிய அவன் அவம்பாடுபட்டு இப்படி செஞ்சு கொடுத்ததை 2 ஆட்சியுமே சொல்கிறேன். இன்றைக்கி எடப்பாடி போய் நீங்கள் நல்ல ஒரு மாதிரி பேசுகிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் ஆட்சி இருக்கும்போது என்ன செஞ்சீங்க? ஜெயலலிதா இருந்தப்போ என்ன செஞ்சீங்க? பெரிய குடோன்லாம் கொண்டு வந்தீங்களா? 2 பேருமே இந்த விவசாயிகளை நட்டாத்தில் விட்டுட்டு சார் நீங்கள் இதில் இவர்கள் நான் டெல்டாக்காரன்றாங்க. 11 இது சக்கரை போட்டிங்களா? ஒரு ஆள் தெரியுமில்ல? தெரியும். வயக்காட்டில் ஷூ போட்டு இறங்குறது டெல்டாக்காரன்றது. ஆனால் மாறி மாறி விவசாயிகளையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாத்துறீங்க சார். நீங்கள் ஊரே சாப்பிட வேண்டிய உணவு சார் அது. அவன் நெல் இருக்குன்றது காலை கூட வந்து செருப்படாமல் வைக்கிறான். அப்படிலாம் பார்த்த நெல்லை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் முளைக்க போட்டு நாசம் பண்ணி நாளைக்கு ஒரு உறுத்தலே உங்களுக்கு இருக்காதா? இது நீங்கள் மத ரீதியாக எடுத்துக்கங்களேன். மத நம்பிக்கை இருக்கவங்க மத நம்பிக்கை, கர்மா மீது இருக்கவர் கர்மாவை எடுத்துக்க, பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கவங்க எடுத்துக்க. அது உன்னை கேள்வி கேட்கும்ல நாளைக்கு. இவ்வளவு உணவை வீணெடுத்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நாசம் செய்தது அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு வேடிக்கை பார்த்த நபர்களே இதற்கு என்ன பதில்னு கேட்கும் பொழுது இவர்கள் என்ன சொல்லுவாங்க? எப்படி ரியாக்ட் ஆவாங்க? அதுக்கு பிரபஞ்சம் எப்படி நம்மளை சோதிக்கும்னு சொல்லப்படுதுன்னா, உறவுகளை கொடுத்து சோதிக்குமா, உறவுகளை எடுத்து சோதிக்கும், பணத்தை கொடுத்து சோதிக்கும், பணத்தை எடுத்து சோதிக்கும்னுவாங்க. அதுபோல் வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து எடுத்து சோதிச்செல்லாம் பத்தாது. அது வேறு மாதிரி, இந்த மாதிரி உணவு விஷயத்தில் கை வைக்கும்போது வேறு மாதிரி பிரபஞ்சம் சோதிக்கும். அப்படின்றதுக்குள்ளேயும் வந்து ஒரு நோய் நம்மளை முடக்கி போட்டுரும். திடீர்னு இயற்கையாக ஒரு மரணம் வந்து நம்மளை வந்து இல்லாமல் வைக்கிறோம். இங்கே 2 விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குல்ல சார். ஒன்று பிறப்பு இறப்பு, இன்னொன்று எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கடந்த நிமிடத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, போன உயிரை திருப்பி மீட்கவே முடியாது. இடைப்பட்ட காலத்தில் அதிகாரத்தை எல்லா நபர்களுக்கும் பிரபஞ்சம் கொடுக்கவே போகிறதில்ல. உச்சபட்ச அதிகாரத்தை யாருக்கு கொடுக்குது? யார் மக்களுக்காக நல்லது செய்வான் தொண்டாற்றுவான்னு சொல்லி பார்த்து கொடுக்குது. ஆனால் நீங்களே வந்து இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய நபர்களே அதுக்கு பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்தி வச்சுருக்கீங்கன்னும் பொழுது இதற்கான தீர்வு என்னவாக இருக்கும்? அப்போது மறுபடியும் ஆப்ஷன் இல்லாமல் இவர்களை தேர்ந்தெடுத்தது தான் பிரச்சனை பொழுது இவர்களை மாற்றி ஒரு நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கான வழிவகை செய்வதற்குத்தான் இங்கே இல்லை சார், உலகம் முழுக்க போராடுறான். நல்லா வச்சு பாருங்க. தமிழ்நாட்டு மட்டுமே போராடுறான், தமிழ்நாட்டில் கொஞ்சம் உக்கிரமாக போராடுறான். கரெக்டுங்களா?
இதற்கான மாற்று அதுக்கு தான் நம்ம வந்து இப்போ டிவிக்கேவை பசங்க வந்து பொதுமக்கள் வந்து எவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டாலும் விஜய் ஆதரிக்கக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். இதுதான் இதுதான் நான் கேட்குறேன். இது அவர்களுக்கு ஒரு விடிவாக இருக்குமா இந்த மாதிரியான விஷயங்கள்? இப்போ இந்த கரூரை பார்த்துட்டா அவர் வந்து ஓகே இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கான நகர்வை அவங்க நகர்த்திட்டாங்க சார். எப்படின்ற ப்ரொசீஜர் இங்கே சொல்ல சொன்னாங்களே தமிழ்நாடு அரசை, சொன்னாங்களா இது வரைக்கும்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சொல்லுவீங்க திமுக, கரெக்டாக? அது வரைக்கும் ஏன் சொல்லலை? இப்போ இந்த நிகழ்வு நடந்து 1 மாதம் ஆக போதா? இதுக்கப்புறம் அரசியல் கூட்டம் எந்த இடத்துல நடக்கணும், எப்படி நடக்கணும், என்ன விதிமுறை, மேடை போட்டு நடக்கணுமா, எந்த ஊருக்கு வெளியிலேயே எவ்வளோ இடம் இருக்கக்கூடிய இதாக இருக்கணும், என்னென்ன அந்த இடத்துல தண்ணீர் ஃபெசிலிட்டியோ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டியோ என்னென்ன இருக்கணும், ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன பொதுமக்களுக்கு கொடுக்கணும், எங்கள் தரப்புலேருந்து அரசாங்கம் காவல்துறை கொடுக்குதா அல்லது உணவு ஏற்பாடு கொடுக்குதா அல்லது வந்து ஆம்புலன்ஸ் எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டுதா என்னன்றதை இவங்க ஏன் இது வரைக்கும் சொல்லவே இல்லை? ஏன் சொல்லல? சொல்லுவோம், பொறுமையாக சொல்லுவோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்போ? கொஞ்சம் கொடுங்க, ஏதாவது ஒரு மாதம் 2 மாதம் கொடுங்க. அது வேறு ஏதாவது வேறு போதும் சொல்லிடலாம், அதுக்குள்ளே சொல்லிடலாம். 2 மாதம் எல்லாமே உங்களுக்கு 2ன்னா பிடிக்குமா அவங்களுக்கு? நம்பர் பிடிக்குமோ என்னவோ, அந்த 2ஆம் நம்பர் பிடிக்குமோ என்னவோ. 2ஆம் நம்பர் பிஸ்னஸா? நம்பர் சார் மெம்பராக இருந்தாலும் 2 தான் பிடிக்குது, நம்பராக இருந்தாலும் 2 தான் பிடிக்குதுன்னா என்ன இதெல்லாம்? இதுக்கு ஏதாவது ஒரு மாற்று டக்குன்னு அடுத்தடுத்ததாக அரசாங்கம் செய்யக்கூடிய வேலைகளை எதுவுமே செய்யலை. ஒட்டுமொத்தமாக மக்களை கிறுக்கனாக்கிறது, முட்டாளாக்கிறது, கதை சொல்லுவது, இப்படி தான் அப்படி தான் சொல்லி பலவிதமான கதைகளை உருட்டுவதை தவிர இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? தற்கொலை சொல்லிட்டு நீ எல்லாத்தையும் நீயாக தான் தற்கொலையை உருவாக்கி வச்சுருக்க. எங்களை உருவாக்கி வச்சா பரவாயில்ல, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறதும் தற்கொலையாக இருக்குது. இது என்ன செய்யலாம்? தற்கொலை தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதா? வைக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. தற்கொலை முன்னேற்ற கழகம் இல்லையா? சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சார். எதுவுமே சொல்ல மாட்றாங்க சார். உங்கள்கிட்ட அவங்க கேட்குறது என்ன? 200 நாங்கள் தான் வெல்லுவோம், 224 நாங்கள் தான் வெல்லுவோம், எல்லாத்தையும் கொல்லுவோம், அதானே? எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. 10 லட்ச ரூபா வந்துடும். 10 லட்ச ரூபா வந்துடுமா? எதுக்கு? செக்குழுத்து செத்தாவை 10 லட்சம் கொடுத்தாங்க. எது கொடுத்தாங்க சார்? கள்ளச்சாராயத்துக்கு. வேறு அப்புறம் இந்த இதில் இறந்தவங்களுக்கா, ஏர் ஷோவில் இறந்தவங்களுக்கா கொடுக்கலையா? ஓகே, 10 காசு போல் கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தாங்க. 2 தடவையும் கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்குது. இந்த இவருக்கு அஜித்குமார் 25 லட்சமோ என்னமோ கொடுத்தாங்க. ஒரு காவலருக்கு 1 கோடி ரூபா போயிருக்கு. கொண்டுட்டாங்களே ஒரு காவலரை வெட்டி. அந்த இப்போது ஒரு கூட்டம் தயாராக இருக்கான், கூட்டத்துக்குள்ளே தள்ளி கொள்ளலான்னு. சொல்லுங்கள், ஏன் சொல்லுங்கள்? ஏன் 10 லட்சம் கிடைக்கும்னா? திரள் நிதி வரலையா? திரள் நிதி வரல, அதெல்லாம் வந்துருக்கும். ஏன் அண்ணன் கேட்டால் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் என்னது திரள் நிதி? திரள் நிதி நிப்பாட்டாங்க சார். இப்போ கட்சியில் போய் டைரெக்டாக வாங்கிக்கிறதாங்கிட்டு. அப்படியா? ஓ, மற்ற ஆளுங்கள்ட்ட பேசி அப்படி கரெக்ட் பண்ணி அப்படி போய்கிறது தான். திரள் நிதி நிப்பாட்டாச்சு, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. திரள் நிதியை நிறுத்திட்டாங்களா? கொடுக்கறது எல்லாத்தையும் குறைச்சிட்டு ஃபுல்லாக நிப்பாட்டினாங்க. பார்த்தாங்க, கிட்டத்தட்ட அது கணக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டு மக்களுடைய ஜனத்தொகை கணக்கெடுக்க முடிந்த அவர்களால் அவர் உருட்டை கணக்கெடுக்க முடியும். அட சத்தியமா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன்? கேட்டு பாருங்க. அண்ணன் எவ்வளோ வாழ்க்கைக்கு உகந்தது நல்ல விஷயங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காரு. அசால்ட்டாக பாம்பு கடிச்சா அப்படியே நில்லு, 3 நாளைக்கு சுடம் தான். பாம்பு தான் கடிச்சு நினச்சா செத்து போயிட்டான் 3 நாள் கழிச்சு. அதானே உங்களுக்குலாம் இப்படி தான், இதுதான் அமையணும். அவர் வந்து ஒரு ஆட்சிக்கு அமைச்சு மாடு மேய்க்கிறத வந்து கவர்மெண்ட் வேலையாக்கி இந்தியா. அண்ணன் இது கைலாசாக்கு போகிற ஐடியா இருக்கா? இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கைலாசா போகிற ஐடியா இருக்கா? இருக்காது. அப்புறம் ஏன் எங்களை கைலாசம் அனுப்புகிற ஐடியா இருக்கா? ஏன் சார்? என்ன சார் ஆட்சி அமைப்பாருன்றீங்க? என்ன சார்? என்ன நீங்கள் அமைக்கணும்? அவரும் அதிபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பிரகாசமாக தான் இருக்குது. எங்கே? தமிழ்நாட்டில் தான். என்னாக அதிபர்? என்ன அதிபர்? தமிழ்நாட்டுடைய அதிபராக. தமிழ்நாட்டில் ஏது அதிபர்? ஏன் அவங்க ஆட்சிக்கு வந்து அதிபர் தான். இப்போ அவங்க தேசிய கீதத்தையும் அவங்க என்ன சொல்லி, இது தமிழ் தாய் வாழ்த்து, அவங்க வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்து தான் வச்சுருக்காங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து அவங்க படிக்கிறதுக்கு என்னது அதெல்லாம் இல்லை, அதான் ஒன்று வச்சுருக்காங்க. தமிழ் தாய் வாழ்த்து வச்சுருக்காங்க. நான் ஒத்துக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஆகாத பேச்சு உங்களுக்கு தெரியும், தெரியுமா? பார்க்குற நேர்கள் தெரியும். டேய் நடக்கிறது பேசுங்கப்பா, சொல்லுவாங்க பாருங்க. நீங்கள் தான் கேட்டீங்க மதுக்கடையெல்லாம் மூடணும், அதை வந்து ஊக்குவிக்கக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் தென்னங்கல் பனங்கல் வேணும்னு கேட்டீங்க. அதை தான் அண்ணன் சொல்கிறாரு, தென்னங்கல்லும் பனங்கல்லும் நாங்கள் தரோன்னு சொல்கிறாரு. அந்த பனைமரம் ஏறுறதையே ஒரு தொழிலாக்கி அதையே வந்து கவர்மெண்ட் வேலையை ஆக்குறேன்னு சொல்கிறாரு.
ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறத கவர்மெண்ட் இதாக்குறேன்றாரு. உனக்கு படிப்பு வரலையா, அண்ணங்கிட்ட வாடா, டக்குன்னு வா, உனக்கு காசை கொடுக்குறேன், ஒரு மாதம் சுற்றிட்டு வா, உடனே உனக்கு வந்து டூரிஸ்ட் கைடு ஆக்கி விட்டுறேன், வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்குலாம் நீ தான் டூரிஸ்ட் கைடுன்னு அனுப்பிச்சி விட்றேன், அது ஒரு வேலையாக்குறேன்னு சொல்கிறாரு. உனக்கே காசு இன்னொருத்த கொடுக்குறான், நீ எனக்கு காசு கொடுக்குறியான்னு கேட்பான். இல்லை அண்ணன் பிச்சை எடுத்தா நான் சொல்ல, அவர் தான் சொன்னார். அப்புறம் நீ எப்படி எனக்கு காசு கொடுப்பேன்? இன்னொரு மட்டும் தெரியுமா, சால்வி போட வந்தான், காசு கொண்டு வந்தியா போடா. அவரா? ஆமாம், அவரே காசை கலெக்ட் பண்ணதில் குறியா இருக்கு, அவர் காசு கொடுப்பாராம். இது நீங்கள் என்ன நினைப்பில் பேசுறீங்க? சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஓகே, உங்களுக்கு அந்த ஆட்சி வேண்டாம்னா நாங்கள் என்ன பண்ணுறது, உங்களோட விருப்பம். உங்களுக்கெல்லாம் நஷ்டம், எங்களுக்கு என்ன? இல்லை, நாங்கள் நஷ்டப்பட்டுக்கிறோம், எவ்வளவோ நஷ்டப்பட்டுட்டோம். கஷ்டப்படுங்க, நஷ்டப்பட்டதோட சேர்த்து கஷ்டப்படுங்க. கஷ்டம் தான் படுறோம். இவரை வந்து எத்தனை நாட்டுக்கு இவர் பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்காருல்ல, அந்த நாட்டுக்கு போயிருங்கள, போக மாட்டாரா? ஏன் நாட்டை யார் காப்பாற்றுறது? அவரு இங்கேருந்து போயிட்டாருன்னா நாட்டை இது காப்பாற்றுறது யார்? தமிழ்நாட்டை? நாட்டாமையா? நாட்டாம இல்லை, தமிழ்நாட்டை யார் காப்பாற்றுறதுன்னு அவரும் போயிட்டார். நாட்டை நாட்டை ஆமை நினச்சேன் நான். இல்லை இல்லை இல்லை, நாட்டை யார் காப்பாற்றுறதுன்னு கேட்டேன். தமிழ்நாட்டை ஆமை யார் காப்பாற்றுறது? அதெல்லாம் கடல் பார்த்துக்கும், கடல்லையே அது வாழ்ந்துக்கும், அங்கேயே ஏதாவது காப்பாற்றிக்கும், அது காப்பாற்றிக்கும். ஆமையை இனத்தை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வழி சொல்லுங்கள்? அதுக்கு என்கிட்ட வழி கிடையாது, என்கிட்ட எந்த ஐடியாவும் கிடையாது சார். நான் என்ன ஆமை இனப்பெருக்கத்துக்கு என்ன வழி நான் கேட்டேன்? ஆமையை காப்பாற்றணும், எதுக்குமே என்கிட்ட விடை கிடையாது. ஆமையை காப்பாற்றணும், ஆமை கறியெல்லாம் சாப்பிட்றது தடை செய்யணும், என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண முடியாது. அனுப்பிச்சுடுங்க அண்ணே. எங்க கனடாவுக்கா? அவன் எப்படி யோசிப்பான்? யாரு? கனடாக்காரன். என்ன சைன் போட்டு கொடுக்குறவர் இங்கே வந்துட்டாருன்னு பார்ப்பான். ஊருக்குள்ள விடுவாங்களா? இவருக்கு அனுமதி கிடச்சிருச்சா? கடவுள் சீட்டுலாம் வந்துருச்சா அவருக்கு? சார், இவர் கையெழுத்து போட்டாலே அங்கே அனுமதி உண்டு, அப்புறம் என்ன இவருக்கு போகிறதுக்கு என்ன பிரச்சனை? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் சார். உண்டு சார். நீங்கள் சிலையை செதுக்கி கடவுளாக வடிவமைப்பதற்கு அவனுக்கு வழி இருக்குது, கோயிலுக்குள் செல்வதற்கு அவனுக்கு வழி இல்லை. அப்படித்தான் நானும். நீ கையெழுத்து போடலாம், அதை ஒரு கதையாக சொல்லலாம், ஆனால் அவனுக்கு நான் ஏற்றுக்காது, அவ்வளோதான். கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.